ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவளோட பிளட்டை வந்து அங்கே எடுத்துட்டு இருக்காங்க. அவள் பிளட்னால வந்துட்டு நிறைய வந்து நோய்களை குணப்படுத்த முடியும் போல். அப்போ அங்கே அந்த டாக்டர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அதனால் நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடச்சிருச்சு. இவளோட பிளட்டை வச்சு ஏகப்பட்ட பேரை வந்துட்டு நம்ம வந்து நல்லபடியாக காப்பாற்றலாம். ஸோ நான் இவளை வந்து நாளைக்கு வேலைக்கு கொண்டு போக போகிறேன்னு சொல்லிடுறான். அதே மாதிரி அங்கே வந்துட்டு வேலைக்கு வந்து வச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே காமிக்கிறாங்க. அவனோட நேம் வந்து ஜியாங். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ், நீங்களுமே ரொம்ப வருஷமாக உடம்பு முடியாமல் இருக்கீங்க, 1 இயர் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பொண்ணை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அங்கே எல்லாருமே வந்துட்டு அங்கே பெட் கட்டிட்டு இருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோ 100 மில்லியன் பெட் கட்டினதுமே அங்கே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அந்த டாக்டர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வாங்க வந்து பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு துணி எடுத்தா அங்கே நம்ம ஹீரோயினை காணோம். அங்கே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ எதுவும் என்னை சீட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, உண்மையிலேயே தான் வந்து பொண்ணு இருந்தா இங்கே தான் போயிருப்பா வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு தேடி போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் என்கிட்ட ஓரத்தில் உட்காந்து அங்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை வந்துட்டு இவ ஒரு பைத்தியம், இவளால் பேசவுமே முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் இவளோட பிளட் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவை பக்கத்தில் போயிட்டு உன் கையை கொடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கையை கட் பண்ணி அந்த பிளட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். அப்போ அங்கே அவனுக்குமே வந்துட்டு புரிஞ்சுக்குது இன்னும் உண்மையிலே வந்துட்டு குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம வந்து டீல் போட்டுக்கலாம் 100 மில்லியன் அப்படின்றத சொல்லிடுறான். என் வீட்டில் வந்துட்டு அவங்க ஆன்ட்டியை காமிக்கிறாங்க. அப்போ பாஸ் வந்துட்டாங்க அப்படின்றத சொல்லும்போது என்னை இவன் திரும்ப உயிரோட வந்துட்டானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வந்ததுமே, என்ன நீ வந்துட்டு யாரை போய் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, டாக்டரில் உனக்காக கூப்பிடணும்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்றத சொன்னதும் இவ தான் இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு எல்லாமே. ஸோ வந்துட்டு நீங்கள் எதை பற்றியும் பேச வேணாம் அப்படின்றத சொல்லலாம். நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு வாயை முணுமுணுத்துட்டு அவனை டச் பண்ணிட்டு இருக்கோமே ஹீரோவில் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் சைடில் ஓரமாக போய் உட்காந்துருக்கவும் நீ எங்கே போயிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வேகமாக தூக்கிட்டு போயிட்டு, இப்படிலாம் நீ வந்துட்டு எங்கேயாச்சும் போகணுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன் காலை உடைச்சிருவேன் அப்படின்றத சொல்கிறான். அதனால் உண்மையிலே பேச முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு அவனுக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின் அவனை அப்படியே டச் பண்ணிகிட்டே வருவோமே அவனுக்கு ஒரு மாதிரி அங்கே ஃபீல் ஆகிட்டு, வந்து என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். உனக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லிக் கொடுக்கணும் போல் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவளுக்கு அவங்க கையில் வந்து ஒரு பேங்கல் மாதிரி போட்டுட்டு, இந்த குடும்பத்தோட பொண்ணா நீ மாறிட்ட, இதுக்கப்புறம் என் பேச்சை கேட்காம நீ எங்கேயாச்சும் போனேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்டு நடக்கணும் அப்படின்றத சொல்கிறான். பாஸ் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ சரி அவளை போட்டுட்டு வர சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா, இது ஓல்டு ஃபேஷனாக இருக்குது, வேறு எதை மாற்றிட்டு வான்னு சொல்கிறான். திரும்ப போட்டுட்டு வந்தா ட்ரெஸ் பூரா வந்துட்டு உடம்பு தான் அதிகமாக தெரிஞ்சிட்ருக்கு, வேறு எதை மாற்றுன்னு சொல்கிறான். திரும்பவுமே ஹீரோயின் ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸில் வர்றா. இது உண்மையிலே வந்துட்டு எல்லாமே கவர் ஆகிருக்கு, பர்ஃபெக்டாக உனக்கு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கா ஹீரோயின் பார்க்க. அப்போ அவங்க பிரதர் பின்னாடி இருந்து என்ன வந்து இவளுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கேர் எடுத்து பார்த்துட்ருக்காரு, இவ வந்துட்டு வாயும் பேச முடியல, பைத்தியக்கார பொண்ணு வேற, இவன் மேல வந்துட்டு அவருக்கு என்ன இவ்வளோ அக்கறை அப்படின்றத சொல்றான். நம்ம ஹீரோயின் ஃபைனலாக இந்த ஃபேமிலிக்குள்ளே நான் என்ட்ரி ஆகிட்டேன், கண்டிப்பாக நான் வந்துட்டு அந்த டாக்டரை ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன். அவன் 2 இயர்ஸாக என்னை வச்சு எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்தியிருப்பான், டெய்லி என்னை நரகத்தை வந்து பார்க்க வச்சான், கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இவன் வந்துட்டு ரொம்ப நல்லவனாக இருக்கானே, என்ன உண்மை அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஒன்றும் புரிய மாட்டுது. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் அந்த பொண்ணை நான் கூப்பிடுறேன், உங்களுக்கு வந்துட்டு பிளட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிரும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ இல்லை எனக்கு வேணாம் இப்போதைக்கு அப்படின்றத சொன்னதும் பாஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொன்னதும் என்னை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நீ பேசாமல் இரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயினை வரவேணான்னு சொல்லிடுறான். நெக்ஸ்டே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஜீன்னு சொல்லிட்டு ஒரு நேமையுமே வச்சுட்டு இந்த நேமை வந்து நீ இப்போ எழுதிப்பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறதுக்குமே அங்கே ட்ரை பண்ண வச்சுட்டு இருக்கான். அங்கே வந்து அவள் டச் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி அங்கே ஃபீல் ஆகுது. இவள் டச் பண்ணால் ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கவனுக்கு. அதுக்கப்புறம் எப்படி குளிக்கணுன்றத அந்த ஷவர் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் அங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கான். அங்கே வந்து மேலே ஃபுல்லாக தண்ணி கொட்டினதுமே ஹீரோ ஷர்ட்டை ரிமூவ் பண்ணதும் அவளுக்கு ரொம்ப பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு ஹேர் ட்ரைமே பண்ண அங்கே சொல்லி கொடுக்குறான். பிறகு சாப்பிட்ணும் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஒழுங்கா ஸ்டிக்கில் வந்துட்டு சாப்பிட்டு பழகணும், இல்லை கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் யார்ட்டையும் அவங்க கால் பண்ணி பேசிகிட்ருக்கா. அவளால் பேசவும் முடியும், அவளுக்கு மென்டலாகவும் இல்லாவுமே கிடையாது. அவன் ரொம்ப நல்ல மனுஷனாக தான் தெரியுறான். பட் இந்த ஃபேமிலி அப்படி கிடையாது, கண்டிப்பாக வந்துட்டு நான் என்ன காரியத்துக்காக வந்திருக்கணும் அதை கண்டிப்பாக முடிச்சிடுவேன்னு அவள் சொல்கிறான். அப்போ அந்த சைடில் சொல்கிறாங்க அந்த டாக்டர் இன்னைக்கு நைட் கிளப்புக்கு போவான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வர சவுண்டை கேட்டுட்டு அவள் பயந்து போய் டக்குன்னு எந்திரிச்சதுமே அங்கே டவல் வந்து ரிமூவ் ஆயிடுது. அதை பார்த்துட்டு ஹீரோ உனக்கு என்ன வெக்கப்படவுமே தெரியாதா, இதை கூட நான் தான் சொல்லிக் கொடுக்கணுமா, உனக்கு நான் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணுறதுக்கெலாம் சொல்லிக் கொடுக்கணுமா
அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்குது. அவங்க பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஆன்ட்டி பார்த்துட்டு இவன் ஒருவேளை அவன் மேலே லவ்வில் விழுந்து அவளை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டான்னா நான் என்ன பண்ணுறது, எல்லாமே வந்து கெட்டு போயிருமே அப்படின்ற சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோட ஃபியான்ஸே ருவான்ன்ற பொண்ணு அங்கே கூட்டிகிட்டு வராங்க. உன்னோட வெட்டிங் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் நடக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இதுலேயுமே ஒரு தொல்லை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வந்துட்டு கையை காமிச்சு விட்டுறாங்க. அவ்வளோதான் அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ வந்துட்டு என்னோட ஃபியான்ஸே வந்து செடியூஸ் பண்ண பார்ப்பையா, நான் உனக்கு கண்டிப்பாக கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடித்து தள்ளி விட்டுறா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஆனால் எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணாமல் இருக்கா. அங்கே அந்த பையனுமே வந்துட்டு இவ வந்துட்டு பேசவும் முடியலை இவளால், இவ வந்து ஸ்டூப்பிட்டாக வேற இருக்கா, இவட்ட என்னத்தை கண்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே மேலே மழை வரதை பார்த்துட்டே இருக்கா. சரி வா உள்ளே போயிடலாம் நம்ம அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே வந்துட்டு இவ பயங்கரமானதாக இருக்கா, இவ கூட ஃபைட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட பிக்சர்லாம் வந்து வரைஞ்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு ரொம்ப குளிர வேற ஆரம்பிச்சிருது. அங்கே நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு குடையெல்லாம் பிடிச்சிட்டு நிற்கிறப்ப நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே என்ன வந்துட்டு உனக்கு வந்து உன்னை கவர் பண்ணிக்கணுன்ற அறிவு கூட இல்லாமல் இருக்கியா, ஏன்னா அந்தளவுக்கு நீ ஃபுல் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வேகமாக வந்து மயக்கமாயிட்டு அவனோட காலில் வந்து சாஞ்சி பிடிச்சதுமே இவன் தொட முதல்ல எனக்கு ஏன் வந்துட்டு ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிட்டுருக்கு, என் மைண்டில் வந்துட்டு வேற எண்ணங்கள்லாம் ஏன் வருது அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அவன் அங்கே உள்ளே தூக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ருவான் வந்துட்டு என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, என்னை விட்டுட்டு நீங்கள் அவ்வளோ தூக்கிட்டு போவீங்களா, நான் உங்களோட ஃபேன்ஸேன்னு சொன்னதும் நீ ஏன் சொல்லிட்டு சுற்றுனேன்னா நீ என்னோட ஃபேன்ஸே ஆயிடுவியா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதான்னு சொன்னதுமே அப்போ அவங்க ஆன்ட்டி வந்து நீ எப்படி அவுட் சைடருக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பேன்னு சொன்னதும் நீங்களே அவுட் சைடர் தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். பிரதர் நீங்கள் எதுக்காக ஒரு ஸ்டூபிட் பொண்ணுக்காக வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களெல்லாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லும்போது ஹீரோ இவன் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டா, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவன் இந்த வீட்டோட பொண்ணு தான், யாராச்சும் அவளை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறான். பெட்ரூம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இருமிட்டு ஒரு மாதிரி குளிர்னதுமே நீங்கள் முதல் டாக்டர் வரவீங்க அப்படின்ற சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இப்படி க்ளோஸாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே டாக்டர் உள்ளே வந்துடுறாரு. அந்த ஆளுக்கு இது வந்து சுத்தமாகவே பிடிக்கல, என்ன வந்து நடந்துட்டுருக்கு, வெளியே வந்து ரூமர்ஸ் போயிட்டுருக்கல எல்லாமே உண்மைதானா அப்படின்ற சொன்னதும் ஃபஸ்ட்டு உங்கள் தேவையில்லாமல் பேச்சை நிப்பாட்டிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் ஈஸியாக பண்ண விட்டுட்டோன்னா நம்மளை வந்து கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த ஆளை டச்சே பண்ண விடாமல் அவள் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கா. பட் அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு டக்குன்னு அவனை அங்கே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே அங்கே ஹீரோக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. ஆனால் ஹீரோ வேகமாக கழுது பிடிச்சி நேரிச்சிட்டு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணினா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் கோவப்படாதீங்க, ஒருவேளை அவங்க வந்து மூவி பார்த்துட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அவர் எப்படியும் வந்து சமாளிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் மனசுலேயும் சரியான வந்துட்டு கொலகாரனாக இருப்பான் போலையே, விட்டா நம்மளை வந்து கொலையே பண்ணியிருப்பான் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அவனோட பிக்சர் அவன் பார்த்துட்டு என்ன நான் பார்க்குறதுக்கு என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கேன், இந்த லெவலுக்கு என்ன மோசமாக வரைஞ்சி வச்சிருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்றதுக்காக போயிருக்கும் போது நம்ம ஹீரோயின் சாப்பிடாம அமைதியாக இருக்கவும் உங்கள் பிரதர் ஏன் சாப்பிடாம இருக்க, சாப்பிடு, ஏன் என் பிரதர் வந்து உனக்கு ஊட்டி விடணுமா அப்படின்ட்டு சொன்னதும் வேகமாக பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறான். ஹீரோயின் விட சொல்லி அப்படியே தட்டறிஞ்சிட்டு இருக்கா. நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து சாப்பாடு வந்து ஊட்ட ஆரம்பிச்சிடுறான். அங்கே வந்துட்டு என்ன வந்து நடந்துட்டுருக்கு பிரதர், உங்களுக்கு என்ன இவன் மேலே லவ் எதுவும் வந்துருச்சா, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணிட்டுருக்கு அப்படின்ட்டு சொன்னதும் எனக்கு அப்படியே வந்து இருமல் வந்துடுது. நம்ம ஹீரோ அங்கே வந்து சாப்பிடாட எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க பிரதர்கிட்ட நான் வெளியே இன்னைக்கு முக்கியமான வேலையாக போகிறேன், ஸோ இவளை நீ கேர் பண்ணி பார்த்துக்கறணும், அதான் உன்னோட வேலை அப்படின்றத சொல்கிறான். அங்கே அவன் பார்த்தா நல்லா வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா எல்லாம் நம்ம ஹீரோயினோட வேலை தான். அவனுக்கு அங்கே மயக்க மருந்து கொடுத்துடுறான். என்னோட வேலையை நான் முடிச்சுட்டு வர வரைக்கும் இவன் கண்டிப்பாக தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோயின் ரொம்ப கோவத்தோட இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேனான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அந்த டாக்டரை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. அவனை போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறா. உண்மையை சொல்லி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் இதெல்லாம் உன்னை பண்ண சொன்னது அப்படின்ற சொல்லி கேட்டதும் உனக்கு பென்ட்ரைவ் கொடுக்குறேன், நீ அதை போட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுமே அதை எடுத்துட்டு அவனை அங்கே அடித்து கொலை பண்ணிட்டு போயிடுறா. பிறகு இவங்க வேகமாக போயிட்டு இருக்கும்போது அந்த ருவான் மேலே போய் இடிச்சதுமே ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லி கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. உன் விஷயத்தை நான் சொன்னேன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியுமா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னதான் நீ போய் சொல்லுவே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுமே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படின்னா உன்னால் பேசவும் முடியுமா அப்படின்ற சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோயின் மரியாதையோட
நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு அமைதியாக இருந்துக்கோ. என்னை பற்றி வெளியே யார்ட்டையாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. நீ இப்போ அவன் வந்து உனக்கு கிடைப்பான்னு நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்க பார்த்தியா, அது எப்பயும் நடக்க போகிறது கிடையாது. உன் மைண்டை நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு போனதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவளை கொலை பண்ணுறதுக்கு அனுப்பி விட்றா. நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஆளுங்கெல்லாம் வரவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது. என்ன அந்த ருவான் தான் அனுப்பி விட்டாளா உன்னை இப்போ என்னை அடிக்கிறதுக்காக அப்படின்ற சொல்லிட்டு போட்டு அடி செம்மையை வெளுத்த ஆரம்பிச்சிடுறா. செம்ம ஃபைட்டாக இருக்கா நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு போய் அவகிட்ட சொல்லிடுங்க, ஏன்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த பர்சன் வந்து அங்கே அடிக்கிறதுக்காக வர்றான். பட் அங்கே நம்ம ஹீரோ உடலை வந்து அவனுக்கு அங்கே அடிபட்டுருது. அவனுங்க அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீயா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அங்கே டக்குன்னு ஐயோ பேசிட்டமேன்னு வேற வாயில கையை வச்சுக்கிறா. அப்படின்னா உனக்கு வந்துட்டு பேசவும் தெரியும், நீ என்னை பொய் சொல்லி ஏமாத்திருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். நான் உன்னை ஃபாலோ பண்ணலைன்னா நீ எப்படி வந்துட்டு இப்படி போய் பேசிகிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி எங்கள் வீட்டுக்குமே தூக்கிட்டு போயிடுறான். சோபால மேல தூக்கி போட்டுட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருப்ப, நீ வந்துட்டு ஃபூலான பொண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு பேசவும் தெரியாதுன்னு நடிச்சுட்டா இருந்த, நீ கண்டிப்பாக வந்து பண்ணதுக்கெல்லாம் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், நீ என்னை ஏமாத்திருக்க, என்னோட ஃபீலிங்ஸோட சேர்ந்து விளையாண்டுருக்கு அப்படின்ட்டு சொன்னதும் இந்த மாதிரி வந்து விளையாடுறதுனால எனக்கு கிடைக்கிற ஹாப்பி எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்றத அவள் சொல்கிறா. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஃபேமிலியை பார்த்ததே கிடையாது, என்னை வந்து ரிசர்ச் வந்து பண்ணி எவ்வளோ குதிரத்துக்கு கொடுமைப்படுத்திருப்பீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோவோ உனக்கு வந்துட்டு இப்போ திரும்ப அந்த இடத்த பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து வம்பு பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு அங்கே போனதுமே அங்கே பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அவள் அரண்டு போய் அங்கே கத்திட்டுருக்கா. என்ன வந்துட்டு இப்போ நார்மல் பர்சன் மாதிரி இல்லாமல் எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் நம்ம ஹீரோயின் பயந்து போய் வந்ததும் உன்னை பற்றி வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எல்லா ரிலேட்டட் கணக்கில் உன்னை வந்துட்டு ஃபுல்லாமே பிளட் எடுத்திருப்பாங்க, நான் வந்துட்டு பாவமே உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தா இந்த லெவலுக்கு நீ பண்ணுவேன்னு சொல்லும்போது நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மயக்கமாயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் முடிப்பு வருது. நம்ம ஹீரோங்க வந்ததும் எங்கே போயிட்டுருக்க நீ அப்படின்ற சொன்னதும் நைட்டு ஃபுல்லாக உனக்கு தேவையான பிளட்டை எடுத்துகிட்டே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவள் போகும்போது எங்கே போயிட்டுருக்க என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு அவன் போர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ விலகு அப்படின்ற சொன்னாலுமே அங்கே கேட்க மாட்டான். அவங்க பிரதர் உள்ளே வந்துட்டு வேமா வெளியே போயிடுறாரு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வரவுமே என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அமைதியார் முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதை ஹாப்பியாக சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறா. தேவையில்லாமல் என் பக்கத்தில் இப்படி வராத, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு போகிறா. அப்போ அவங்க பிரதர் பின்னாடியே போயிட்டு நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி எங்கள் பிரதர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் நைட்டு வந்து உங்கள் பிளட்டெல்லாம் ஒன்றும் எடுக்க கிடையாது, அவர் தூங்காமல் உங்களை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு அங்கே வந்து குடிச்சு அதை வந்துட்டு லிப் மூலமாக கொடுத்துருக்கான். ஸோ வந்துட்டு இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவன் அப்படின்னா நம்மளை ஹர்ட் பண்ணலையா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னோட பிரதர் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுமைகள் தான் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால தான் அவர் இந்த மாதிரி மாறி போயிட்டாரு, அவர் ஹோல் ஹார்ட்டடாக இதனால தான் வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு, ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலை, என்னால் வந்துட்டு என்ன நம்ப முடியலையே இது அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த ருவான் அவங்க ஆன்ட்டிகிட்ட போய் நீங்கள் தான் அவனை நான் மேரேஜ் பண்ணிக்க முடியும்னு சொன்னீங்க, பட் வந்துட்டு எதுவுமே நடக்காத போலையே ஆன்ட்டி, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் வந்துட்டு இருக்கும்போது எப்படி வந்துட்டு தப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ போயிட்டுருக்கும்போது இல்லை அப்படின்றத சொல்கிறா. நான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்ததே வந்து நான் இந்த வீட்டில் இருக்கவங்களாம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான், நீ என்ன நினச்ச, நீ வந்து என்ன காசு கொடுத்து வாங்கிட்டேன், அப்படி கிடையாது, நானாக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்றத சொல்கிறா. வந்து இந்த ஃபேமிலி அப்படி உனக்கு பண்ணிச்சுன்னு சொன்னதும் சின்ன பிள்ளையில என்னை வந்து என்ன ரிசர்ச்சுக்கு கடத்திட்டு வந்துட்டாங்க, அப்புறம் இந்த என் உடம்புல ஏகப்பட்ட பிளட் எடுத்து என்னை வந்து அவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் இவங்களை வந்து பழிவாங்க நான் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு வந்துட்டு நீ சொல்கிற எல்லாமே புரியுது, பட் வந்துட்டு நான் இதுக்கப்புறம் யாரையுமே வந்துட்டு உன்னை ஹர்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே நம்ம ஹீரோயின் மனசில் எனக்கு வந்துட்டு இவன் மேலே நம்பிக்கை வருது, பட் வந்து ஆளுமே என்னால் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மேலேருந்து அந்த டாக்டர் அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் இங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அவனுக்கு திரும்ப அங்கே உடம்பு ஏன் போயிட்டுருக்கு, நான் இவனை வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவங்க பிரதர் நேற்று ஃபுல்லாக அவர் பார்த்துக்கிட்டார்ல, இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா நம்ம நாங்கள் ஹீரோ பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கவும் இவனோட பக்கத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக எந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு நீ என் பக்கத்தில் வரும்போதெல்லாம் எனக்கு மனசு வந்துட்டு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது, உண்மையிலேயே என்னோட லைஃபே ரொம்ப நல்லா மாறிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி
மாதிரி போயிடுறாங்க. பட் அவங்க பிரதர் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்றான். அவங்க பிரதர் ஐ திங்க் உங்களுக்கு லவ் வந்துருச்சு, பேசாமல் அந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதும் இது வந்துட்டு எப்பயுமே நடக்காதவே சொல்லிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. எப்படியாச்சும் நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணோட பிளட்டை வந்து எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் வந்துட்டு சரியாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டான். ப்ளீஸ் பிரதர், நீங்கள் வந்துட்டு இறந்து போயிட்டீங்கன்னா எனக்கு யார் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அது எல்லாமே இங்கே கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. பார்த்தா இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது அவங்க ஆன்ட்டி தான் போல். அவனோட சாப்பாட்டில் ஏதோ வந்து மெடிசனை கலந்து கொடுத்துட்ருக்காங்க. அங்கே வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை நீ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரியே பண்ணு அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு இதை பண்ணுறதுனால மாட்டிக்க மாட்டேனான்னு சொன்னதும், நான் இருக்கும்போது எப்படியும் நீ வந்து மாட்டுவ அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவளோட பிளட்டை வந்து அங்கே அவனுக்கு கட் பண்ணி கொடுத்துட்ருக்கா. பட் அவனுக்கு வந்துட்டு சரியாக குடிக்க முடியல. நம்ம ஹீரோயின் அவளே இந்த பிளட் எடுத்து வாயில் வச்சு அங்கே கொடுத்ததுமே அங்கே என்ன இவனுக்கு இன்னுமே வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு, அப்படின்னா என்னோட பிளட்டால் வந்து காப்பாற்ற முடியாதான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ வேகமாக அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோக்குமே 2 பேத்துக்குமே லவ் வந்துருச்சு. பட் 2 பேத்துக்கும் அது வந்து லவ்ன்றது புரியாமல் தான் 2 பேரும் சொல்லாமல் இருந்துட்டுருக்காங்க. ஹீரோ நீ வந்து என்னை லவ் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சிட்டங்க கேட்டதுமே அவளுக்கு வந்துட்டு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. பேசாமல் அவள் வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடுறா. அந்த பென் ட்ரைவை வந்து போட்டு பார்த்துட்ருக்கா. இது மூலமாக வந்துட்டு அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி அங்கே ஒரு ஆள் வந்துட்டு லேடிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் வந்துட்டு 90% பிளட் எல்லாமே கிடச்சிரும். ஸோ வந்துட்டு நான் கண்டிப்பாக இந்த பிளட் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து காப்பாற்றிடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கேயே கேட்டிருக்கேனேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டரோட ஞாபகம் வந்துருச்சு. கண்டிப்பாக அந்த ஆள் தான் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதை பற்றி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவளை ஹக் பண்ணிவிட்டு என்ன வந்து இவ்வளோ நேரமாக யோசிச்சுட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இல்லை இதெல்லாம் வந்து வேணாம் அப்படின்ற சொன்னதும் ஏன் நீ வந்து பெரிய பணக்காரே, நான் வந்துட்டு ஏழை விட்டு போகணுன்ற வாசி இந்த மாதிரி நீ வந்து பேசிகிட்டு இருக்கிய அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு நீ என் கூட வா அப்படின்றத சொல்கிறேன். ஹீரோயின் அவன் அங்கே ஒரு சமாதி கூட்டிகிட்டு போயிருக்கான். யாரோட சமாதி இதுன்னு கேட்டதும் இது என்னோட அம்மாவோட தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு 30 இயர்ஸ்லேயே வந்துட்டு இதே மாதிரி நோய் வந்துருச்சு. ஸோ அவங்க இறந்து போயிட்டாங்க. என்னோட அப்பாவுமே அதை நினச்சே வந்துட்டு அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுகிறான். என்னோட அம்மாவோட நோய் தான் எனக்குமே வந்துருச்சு, என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, அதனால தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு கவலைப்பட்டு அழுததுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டாங்க, ரொம்ப கவலையாகிட்டாங்க. அவனை சமாதானப்படுத்துகிறான். எனக்கு வந்துட்டு லவ்வே வந்துட்டு என் லைஃப்பில் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பேசாமல் வந்துட்டு இவனை வந்து நம்ம ஒரு தடவை வந்து ஃபேக்காக வந்து மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அந்த வில்லனை முன்னாடி கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஃபேக்காக ஒரு தடவை மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்போ அந்த ஆள் வந்துட்டு முன்னாடி வருவாங்கள்ல, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறான். பிறகு அங்கே வெட்டிங்காக கிளம்பி ரெடியாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அழகாக கிளம்பி வர்றான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கா, இதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட்டே உன்னை பார்த்துருந்துருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை எப்போயோ என்னோட ஒய்ஃப் ஆக்கியிருப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அந்த டாக்டர் நீ வந்து எதை பற்றி கவலைப்படாத, நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் உன்னை வந்துட்டு சரிப்படுத்திடுவேன், ஏன்னா அவங்க 2 பேரும் இன்றைக்கி வெட்டிங் பண்ணிக்க போகிறாங்க, வெட்டிங் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோமே 90% வந்துட்டு அந்த பிளட் எடுத்து நான் வந்து உனக்கு வந்து கொடுத்து உன்னை காப்பாற்றிடுவேன்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் ஒன்று சேரட்டும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுமே இங்கே ஹாப்பியாகிட்டு வந்துட்டுருக்கா. இங்கே யாருக்கு வந்து தெரிய போகுது இது ஃபேக் மேரேஜ் அப்படின்றத சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கா. ஃபைனலாக ஒன்று ஒரு டைம் இந்த டைம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வர்றா. நம்ம ஹீரோவுமே ஹாப்பியாகிட்டு அங்கே கையில் ரிங்க போட போகும்போது அப்படியே அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அங்கே பிளட்டாக வாமிட் எடுக்க ஆரம்பிச்சதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. அவனை அங்கே ரூமுக்குமே அவள் கூட்டிகிட்டு போயிட்டு நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கவலைப்படுறான். நம்ம ஹீரோயினை நீ பயந்து போயிட்டியா அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒன்று பைத்தியக்கார பொண்ணை பார்த்தேன், அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஒயிட் ஸ்கர்ட்டில் பார்த்தேன், அப்புறம் வந்து ஃபேன் ஷர்ட்டில் பார்த்தேன், இப்போ வந்து பாரு எவ்வளோ நீ அழகாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அழுதுட்ருக்கான். ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படி மேரேஜ் வந்துட்டு உன் கூட இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்ற சொல்லிட்டு கையில் ரிங்க போட்டுட்டு நான் உண்மையிலே உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படின்றத சொல்கிறா. அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அங்கே வந்துட்டு அவனுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது. ஹீரோயின்ட்ட என்ன நீ வந்து கலந்து வச்ச அப்படின்றத சொன்னதும் இதை நான் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், உன் கூட சேர்ந்து ஒன்று சேர்ந்தால் தான் நான் உன்னை காப்பாற்ற முடியும், அதுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறா. அங்கே அவன் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணி அங்கே வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்டே அவள் கிளம்பி அந்த டாக்டரை தான் மீட் பண்ணுறதுக்காக வர்றா. என்ன டாக்டர் இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஃபைனலாக நான் மேரேஜ் பண்ணி அவன் கூட ஒன்றாயிட்டேன், இப்போ நீங்கள் என்ன பிளட்டை
யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு, ஆமாம் இவ்வளோ நாள் நான் அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இப்போ நீயாவே வந்து முன்னாடி நின்றுட்டுருக்க. எப்படி நான் போய் உன்னை சும்மா விடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்கே லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பெட்டில் தான் அந்த ஆள் படுக்க வச்சுட்டு, அந்த பக்கத்தில் அந்த லேடிகிட்ட போய், பார்த்தியா நான் வந்துட்டு உன்னை காப்பாற்ற போகிறேன். நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின், நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு இடியேட்ட நினச்சிட்டிங்களா? அவங்க முன்னாடி வந்து நிற்கும்போது நான் சும்மா வருவேனா அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ராயிடுறான். அதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட கோப்பட ஆரம்பிச்சிடுறான். உங்களை நல்ல மனுஷன் நினச்சா நீங்கள் எதுவும் இவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக வந்து பண்ணுவீங்களா அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது, அங்கே திரும்பி பார்த்தா கடைசியில் தான் அவங்க அம்மா தான் என்னோட அம்மாவா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நான் யாருன்னு உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு ஃபேஸில் இருக்க அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அது அவங்க அப்பா தான். என்ன வந்துட்டு நீ பார்த்துட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாரு. இது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ என்னோட அம்மா அப்பா 2 பேருமே உயிரோடு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போயிட்டு, நீங்கள் வந்து எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு செல்ஃபிஷாக வந்து நடந்துக்கிட்டீங்க? 2 பிள்ளைங்களை மட்டும் தவிக்க விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்களான்னு சொன்னதும் நீ புரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணோட பிளட்டை வந்துட்டு நம்ம வந்து உனக்கும் அவனோட அம்மாவுக்குமே கொடுத்தோன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் 2 பேருமே ப்யூர் ஆயிடுவீங்க. நீ வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாத. அவள் வந்து ஒரு மான்ஸ்டர் தான். அவளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே கவலையாகிட்டு இங்கே பிடிச்சி தள்ளி விட்றான். அவன் வந்துட்டு என்னோட ஒய்ஃப், நான் வந்து அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ற சொல்லிட்டு அவனோட மைண்டில் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அவள் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோங்க பக்கத்தில் இருக்கான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பிட்டு ஹக் பண்ணிட்டு என்ன எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இருக்க தேவை கிடையாது, இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்றத சொன்னதுமே, ஏன் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன், நீ கோமா இருக்கையில் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு சிரித்து பேசும்போது அங்கே ருவான் வந்துடா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவரோட உண்மையான வந்து சாய்ஸ் இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோவுமே, நான் அவங்க கூட சேர்ந்து சும்மா வந்துட்டு டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தியா என்னோட உண்மையான லவ் எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், அப்படின்னா உன்னோட ஃபேமிலியில் இருந்த மெம்பர்ஸ் மாதிரியே நீமே என்னை வந்துட்டு ஏமாற்றிட்டு அவ்வளோதானே அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு, இதுக்கப்புறம் இந்த ரிங் வந்து என் கையில் இருந்து வந்து என்ன பண்ண போகுது, நம்ம மியூச்சுவலாகவே வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ரிங்கை கழட்டி போட்டுட்டு மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ அந்த ருவான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவன்கிட்ட பேச வரும்போது, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் மரியாதை இங்கேருந்து கிளம்பிடணும், ஏதாச்சும் அவ்வளோ இதுக்கப்புறம் தொல்லை பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அவங்க பிரதர், நீங்கள் ஏன் வந்துட்டு அவட்ட உண்மையை சொல்லலை அப்படின்ற சொன்னதும், அவள் ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியை வந்து ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருக்கா, அவள் தனியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற சொல்கிறான். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, நீங்கள் வந்துட்டு அப்பாவை இருக்கவே வந்துட்டு தகுதி இல்லாதவர், ஒரு பெத்த பிள்ளைங்களை இந்த மாதிரி பண்ணி விட்டீங்களா? சரி, அம்மாவே வந்துட்டு திரும்ப வந்தாங்கனாலுமே உங்களுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, உங்களை நான் எப்பயுமே ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் வந்து என்கிட்ட வந்து விலகி இருங்க, உங்களோட ஒய்ஃப்னா அவள் யார் எனக்கு, அவள் என்னோட ஒய்ஃப், ஸோ நீங்கள் வந்துட்டு பிளட்டெல்லாம் எடுத்து ஒன்றும் வந்துட்டு எங்களை காப்பாற்ற தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிடுறான். இப்போ நடந்த எல்லாத்தையுமே அவங்க பிரதர்கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான். கடைசியில் அவங்க ஆன்ட்டிக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போய் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், உன்னோட ஃபேமிலி வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பாட்ட தான் அவர், நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது, கண்டிப்பாக இன்றைக்கி நடக்க போகிறத மட்டும் பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தவங்க நம்ம ஹீரோவங்க வந்து கட்டி போட்டு வச்சுட்டு, என்ன வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து நடந்த பிறகு உங்கள் ஃபேமிலியை நான் சும்மா விட்டுருவேனான்னு சொல்லிட்டு கேட்டதும், எங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குது, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு அவன் கேட்குறான். இந்த நோய் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? உன்னோட அம்மாக்கா இருக்கட்டும் உனக்கா இருக்கட்டும், நான் சாப்பாட்டில் அந்த ட்ரக்கை கலந்து கொடுத்த வாசை இந்த மாதிரி வந்திருக்கு. 2வது, உன்னோட அம்மா வந்து என்னோட லைஃபவே கெடுத்தவ, ஸோ வந்துட்டு உன்னை வந்து நான் எப்படி நிம்மதியாக வாழ விட முடியும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இதில் குழந்தை இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு என் குழந்தை வந்துட்டு பிறக்காமல் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு காரணம் யார்? உன்னோட அம்மா தானே. அந்த ஆளை வந்துட்டு மேரேஜ் வந்து நான் தான் பண்ணுறதா இருந்துச்சு, பட் உன்னோட அம்மாவை பார்த்ததுமே அவர் என்னவா இருந்துட்டு அவ மேலே லவ் ஆகிட்டு அவள் பின்னாடியே சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஏன் நிலைமை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. என் லைஃப்பில் வந்துட்டு என் பையனாச்சும் என் கூட இருந்திருப்பான், இப்போ அவனுமே போயிட்டான், கண்டிப்பாக இதுக்கெல்லாம் காரணமானவங்களை நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக என் முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தா நான் சும்மா இருப்பேனா அப்படின்ற சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீமே செத்து போன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நெருப்பை பற்ற வச்சு விட்டுட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அவங்க, நீமே இங்கே வந்துட்டியா, ஏன் நீங்கள் சாக போறியான்னு சொன்னதும் அவங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட், நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கேட்டதும், கண்ணு முன்னாடியே உங்கள் ஹஸ்பண்ட் எரிஞ்சு சாகிறத நீ பாரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின், நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு தப்பெல்லாம் பண்ணிட்டு இங்கேருந்து போக முடியுமா? உங்களை போலீஸ் இப்போ அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக போகிறாங்க அப்படின்றத சொல்கிறா.
நம்ம ஹீரோவங்க தூக்கிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. தயவு செஞ்சு நீ வா என் கூட சேர்ந்து உன்னை நான் காப்பாத்திருவேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோங்க நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறான். ஹீரோயின் ஆல்ரெடி நீ உன்னோட அப்பாட்ட பேசிட்டு இருக்கப்ப எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். ஸோ நானுமே வந்து சும்மா நடிச்சுட்டு தான் போனேன். இவங்கள வெளிய வர வைக்கணுன்றதுக்காகன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோ நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க பிளட்டா வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் இப்படிலாம் நான் வந்து உன்னை சாக விட மாட்டேன். என்னோட பிளட்ட குடுத்தாச்சும் நான் காப்பாத்துவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவ கைய வந்து கடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ இப்படிலாம் பண்ணாத. நான் சொல்றத கேளு. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்ன பார்த்தேன் பார்த்தியா? அப்பவே உன்ன எனக்கு ரொம்பவே புடிச்சு போயிருச்சு. அப்பவே எனக்கு தெரியும் நீ வந்துட்டு மியூட்டும் கிடையாது. நீ வந்துட்டு பைத்தியம் இல்லன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே நான் அத சொல்லிட்டேன் தான். நீ வந்து என்ன விட்டுட்டு போயிருவன்றதுக்காக தான் என் பக்கத்திலேயே நான் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் அவ்வளோ தூரத்துக்கு உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் உன்ன வந்து விட்டுட்டு இருக்க முடியாம தான் என் கூட கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்க ரொம்பவே கஷ்டமாயிருது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உண்மையிலேயே உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு மனசே தாங்க முடியல. கடைசியில நம்மளோட பிளட்ட வச்சு உன்னை காப்பாற்ற முடியாதான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அப்படியே இறந்து போயிடுறான். ஹீரோயின் தயவு செஞ்சு எந்திரிங்க என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் இப்போ இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் அவங்க ஹஸ்பண்ட்ட சொன்னதுமே நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஸ்டோரியாக சொல்லி இந்த ஸ்டோரியெல்லாம் வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பையனுமே அங்கே வந்துடுறான். என்ன வந்து 2 பேரும் புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற சட்டி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க பையன்கிட்ட ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம இந்த கதையை வந்துட்டு ஒரு மூவியாக எடுத்தோம்னா படம் பெரிய ஹிட் ஆகும்ல அப்படின்றத சொன்னதும் ஆமாம்மா அப்படின்ற சட்டி எல்லாருமே அங்கே ஹாப்பிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட கையை போய் டச் பண்ணுறான். கையில் அவன் ஃபஸ்ட் டைம் போட்டு விட்ட அந்த வளையல் இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே வந்து ரொம்ப ட்விஸ்ட்டாக தோணுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் அப்படின்னா இப்போ சொன்னது ஸ்டோரியா இல்லை அவங்க லைஃப்பில் நடந்ததை வந்துட்டு இப்போ அவங்க சொல்லிட்டுருக்காளா பையனை பார்த்ததும் பேச்சை மாற்றுறாங்களா என்னன்றது தெரியாமல் ஒரு ட்விஸ்ட்டோடவே முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.